நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி இது மாதிரியான ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஃப்ரீ ஆக்ஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரியான ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட்டை நீங்கள் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் கிரியேட் பண்ண முடியும். இந்த ஆக்ஷன் எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகும், இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஜிப் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள 3 ஃபைல் இருக்கும். ஒரு ப்ரஷ் ஃபைலு, ஒரு ஆக்ஷன் ஃபைலு, ஒரு பேட்டர்ன் ஃபைல். ஓகேங்களா? இது 3த்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆக்ஷன் எப்படி லோட் பண்ணுறது, ப்ரஷ் எப்படி லோட் பண்ணுறது, பேட்டர்ன் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோஷாப் வெர்ஷன் கொஞ்சம் இயர்லியராக இருக்கணும். அதாவது CS5, CS6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CC அது மாதிரியான வெர்ஷனில் மட்டும்தான் இந்த ஒரு ஆக்ஷன் ஒர்க் ஆகும். நீங்கள் 7.0 இல்லை CS3 வச்சுக்கிட்டு அதில் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க. அதில் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணாது. ஓகேங்களா? நீங்கள் உங்களோட ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் எந்த வெர்ஷன், அதாவது CC 2020 அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். அதே மாதிரி தான் உங்களோட ஆக்ஷனையும் ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் வித் போங்க. அதே மாதிரி உங்களோட வெர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே லோட் ஆகிடும். அப்படி லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஷாப் ஆட்டோமேட்டிக்காக அப்படி பாப்பப் ஆகும். அப்படி பாப்பப் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆக்ஷன் லோட் ஆகிடுச்சு, அந்த ப்ரஷ் லோட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி இந்த 3 விஷயத்தையும் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு சாம்பிள் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் சாம்பிள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி என்னோடய ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? முன்னாடியே நீங்கள் எதாவது கலர் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை ஏதாவது பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு நியூ லேயர் ஆட் பண்ண போகிறீங்க. நியூ லேயர் பேர் பார்த்தீங்கன்னா BRUSH ப்ரஷ்ஷுன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்தது ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு ஹார்ட் ரோன் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதோட ஒப்பாசிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது மேலே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி இருக்கும், ஃப்ளோ இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% வச்சுக்கோங்க. ப்ரஷ்ஷை பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் தேவையோ அதை மட்டும் இப்படி ப்ரஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சும்மா ஒரு ஓவராலாக ப்ரஷ் பண்ணுங்கள் போதும். இப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஆக்ஷன் பேனல் போங்க. ஆக்ஷன் பேனலில் நீங்கள் லோட் பண்ண அந்த ஆக்ஷன், அதாவது பெயிண்ட் ஃபோட்டோஷாப் ஆக்ஷன் 3 இருக்கு இல்லைங்களா? அதில் இருக்கிற இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷனை நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்டர்ன் அப்புறம் அந்த ப்ரஷ்ஷெல்லாம் நீங்கள் லோட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம்லாம் நீங்கள் லோட் பண்ணலை, பேட்டர்ன் லோட் பண்ணலை, இல்லை ப்ரஷ்ஷை லோட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இப்போ இந்த ஆக்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ் லேயரில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ப்ளே கொடுக்குறேன். ஓகேங்களா? ப்ளே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆக்ஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆக்ஷன் ரன் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து தான். உங்கள் சிஸ்டம் நல்லா ஸ்பீடாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும், இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஆக்ஷன் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ரன் ஆகி முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ரியேட்டிவாகவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதாவது ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் வேணுன்ற மாதிரி இதில் கலர் கரெக்ஷனோ மற்ற விஷயங்களோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற லேயர்ஸ் வச்சே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? லேயர் பேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இந்த பாருங்கள், கலர் 18 கிட்டத்தட்ட ஒரு 18 லேயர் இருக்குது. இந்த 18 லேயரில் நீங்கள் ஒரு லேயரையும் நீங்கள் ஆக்டிவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கலர் வேறு மாதிரி மாறும். இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு கலர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதில் கொஞ்சம் லைட்டாக என்னால் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதிலே பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற இந்த ஏரியாவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இது மாதிரி நிறைய விஷயம் இந்த லேயர்ஸ்குள்ளே இருக்குது.
இதை நீங்கள் வேணுன்ற மாதிரி மாற்றி அமைச்சிக்கோங்க. நிறைய உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் அப்ளையாக இருக்க கலர் கூட நீங்கள் வந்து டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ஃபோல்டரை ட்ராப் டவுன் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். இதை ஆன் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த விஷயம்லாம் வந்து மாறி வரும். ஏன்னா நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எஃபெக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.